அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. நன்றாக தெரியும். இந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா விஷயங்களிலும் உனக்காக நல்ல நேரத்தில் நன்மைகளை கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்கானது. உனக்கு ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வருகின்றது என்றால் அதனை இந்த தாயானவள் நான் நிச்சயமாக அறிவேன் அல்லவா? வாழ்க்கையில் நம்பியவர்கள் எல்லாம் ஒரு நாள் நமக்கு துரோகத்தை செய்யும் பொழுது அதனை ஒரு நாளும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா? ஆனால் என் குழந்தையே, இந்த இடத்தில் நீ கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? இந்த துரோகம் எப்பொழுது நடக்க ஆரம்பித்தது என்று சற்று நீ யோசித்து பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே என் குழந்தை, நீ சாதாரணமாக இருக்கும் பொழுதெல்லாம் உன்னோடு இருந்து உன்னோடு சரியாக பயணித்து கொண்டிருந்தவர்கள் நீ எப்பொழுது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று யோசித்தாயோ, எப்பொழுது நமக்கு அடுத்தது என்னவென்று சிந்திக்க தொடங்கினாயோ, அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையானது உனக்கு இது போன்ற துன்பங்களை காண்பித்து கொடுக்க நினைத்தது. இப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் உனக்கென்று உடன் இருந்தவர்கள் என்று நினைத்தவர்கள் உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட தொடங்கினார்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது உனக்கு இருக்கும் என்றால் அவர்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் போய்விட்டது. நீ சாதாரணமாக இருக்கும் வரையிலும் உடன் இருப்பவர்கள் நீ அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது உனக்கு எதிராக திரும்புகின்றார்கள். உடன் இருந்து கொண்டே உனக்கு குழிபறிக்க நினைக்கின்றார்கள் என்றால் இவர்களின் எண்ணங்கள் எந்த அளவிற்கு மோசமானதாக இருந்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையிலாவது இந்த வாழ்க்கையை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, உன்னை சூழ்ந்து எந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை சற்று நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை நம்மால் சரியாக எதிர்கொண்டு பார்க்க முடியாது. ஏனென்றால் எப்பொழுதும் நமக்கு ஆயிரம் வேலைகளும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. எந்த விஷயத்தை எப்படி செய்வது என்று தெரியாமல் தான் விழிபிதுங்கி நீயும் நின்று கொண்டிருப்பாய். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவு என்ற ஒன்று முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ நம்பியிருந்தாலும் இப்பொழுது இந்த நம்பிக்கைகளை எல்லாம் உடைத்து உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்ற இவர்களை முதலில் நாம் இங்கிருந்து விரட்டிவிட வேண்டும். ஆரம்பத்தில் எல்லாமே நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது என்று யோசிக்கின்றாய் அல்லவா? இந்த அம்மா நான் சொன்ன இந்த விஷயம்தான் அத்தனைக்கும் காரணம். உனக்கு முன்னேற்றம் என்றவுடன் அவர்களின் மனது வேதனைப்பட்டுவிட்டது. எங்கே இவர்களை விட நீ முன்னேறி விடுவாயோ, நீ நல்ல நிலைக்கு வந்து விடுவாயோ என்கின்ற பயம் அவர்களுக்கு வந்துவிட்டது.
இந்த அம்மா சொல்வது போல, என் பிள்ளையே, முதலாவதாக இந்த மனிதர்களின் மனது கண்டறியப்படாத ஒரு விஷயம். எப்பொழுது என்ன நினைப்பார்கள், அதை எப்படி செய்வார்கள் என்பதை எல்லாம் யாராலும் கணித்துவிட முடியாது. ஆனால் செய்கின்ற சமயத்தில் எல்லாவற்றையுமே இவர்கள் சரியாக செய்து விடுவார்கள். சரியாக செய்ய விடாமல் உனக்கு எதிராகவும் உனக்கு கெடுதலை ஏற்படுத்தும் விதமாகவும் தான் செய்கின்றார்கள் அல்லவா? என் குழந்தையே, உன் அம்மா என்று உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கின்றேன், கவனமாக கேள். துரோகம் என்பது வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது என்றால், உனக்கு நடந்த இந்த நம்பிக்கை துரோகம் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வேதனைகளை உனக்கு கொடுப்பதாக இருக்கின்றது. இத்தனை நாளும் நீ இழந்துவிட்ட விஷயங்கள், இத்தனை காலமும் நீ இழந்துவிட்ட வாழ்க்கை என்று எல்லாமுமே உன்னை ஒரு கை பார்க்கத்தானே துணிந்து நிற்கின்றது. இனி எல்லாமும் உனக்கு சாதகமாக மாற வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ பெறப்போகின்ற கால நேரம் உனக்கு கூடி வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நடத்திய ஒவ்வொரு நன்மைகளையும் சற்று நீ திரும்பிப்பார். இவர்களை எல்லாம் எப்படி பகைத்து கொள்ள முடியும் என்று யோசிக்கின்றாயா? முதலில் இவர்களோடு இருக்கின்ற பழக்கத்தை நீயே நிறுத்திவிடு என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். நான் மட்டும் சரியாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று உன்னுடைய முயற்சிகளையும் உழைப்பையும் கெடுக்க இவர்கள் என்னவெல்லாம் செய்கின்றார்களோ அதையெல்லாம் முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்துவிட முயற்சி செய். உன்னுடைய உழைப்பு, இத்தனை காலமும் நீ எடுத்து வைத்த உன்னுடைய அத்தனை முயற்சிகளும் இவர்களால் வீணாக போகின்றது என்றால் இதுவெல்லாம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். உனக்கு வேண்டுமானால் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இருக்கலாம். ஆனால் உன் அம்மா இந்த தாயானவளுக்கு அந்த பக்குவமானது ஒரு நாளும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் உன் மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டவள் என்று உனக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஒரு அநியாயம் நடக்கின்றது என்றால் அதை நான் பார்த்து கொண்டிருப்பேனா? உனக்கு துரோகத்தை செய்த இவர்கள் தனியாக இதனை செய்யவில்லை. இன்னொருவரின் பேச்சை கேட்டு இன்னொருவர் இவர்களுக்கு கொடுத்த நம்பிக்கையை கொண்டு இவர்கள் செய்த இந்த துரோகத்தின் பலன் என்னவாக இருக்கப் போகின்றது என்று இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, துரோகத்தை செய்யும் பொழுது யோசனை செய்யாதவர்கள் நாளை நமக்கும் நம் பின்னால் நின்று ஒருவர் இதே துரோகத்தை செய்வார்கள் என்று யோசிக்காமல் விட்டார்கள் அல்லவா? அதற்கான பலனை தான் இந்த தாயானவள் சொல்ல போகின்றேன். நீ எந்த ஒரு செயலை அடுத்தவனுக்கு கெடுதலாக செய்கின்றாயோ அதே செயல் நாளை உனக்கும் திரும்ப வரும். அது இன்னொருவரால் உனக்கு கொடுக்கப்படும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ முன்பு போல எப்பொழுதுமே இப்பொழுது செய்கின்ற பாவத்திற்கு பிறகு தண்டனை கிடைக்கும் என்றல்ல. இப்பொழுதெல்லாம் இன்று நீ செய்கின்ற பாவத்திற்கு இன்றே உனக்கு தண்டனையும் கிடைத்து முடிந்துவிடும். எதற்காக நாம் இப்படியெல்லாம் செய்கின்றோம் என்பதனை ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தாயானால் நிச்சயமாக நீ மற்றவர்கள் வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில் நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்ய மாட்டாய் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு இன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.